எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு ஒன் லைனில் குற்றச்சாட்டை வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்கே உண்மை வந்து அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு எல்லோரும் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. நம்மளுடைய ப்ரூஃபை காமிக்கிறதுக்குள்ளே அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்மளால் பேச முடியல. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆந்திராவுக்கு போயிடுச்சு, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கான கம்பெனியோட லிஸ்ட்டையும் அதுக்கான காரணங்களையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்தில் அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த 25 இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் வந்து இழந்திருக்காங்க. 3,25 ப்ராஜெக்ட்ஸ் இழந்திருக்காங்க. இது 7 ஸ்டேட்டு இதனால் பெனிஃபிட் ஆகிருக்கு. குஜராத், அங்கே டாடா எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர் ஃபேப் வந்து போயிருக்கு 2024. JSW குரூப் ஒடிசாவுக்கு போயிருக்கு. EV பேட்டரி அண்ட் ஸ்மெல்டிங் 2024 போயிருக்கு. குஜராத் சுசுகி மோட்டார் ஆட்டோமொபைல் 2024 போயிருக்கு. குஜராத்துக்கு மறுபடியும் மைக்ரான் டெக்னாலஜி ATMP போயிருக்கு. மகாராஷ்டிரா டொயோட்டா மோட்டார் 2024 போயிருக்கு. மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், 2024 இந்த கிராஃப் பாருங்கள், 2024 இருக்க கிராஃப் பாருங்கள், எவ்வளோ ப்ராஜெக்டை அவங்க இழந்திருக்காங்க மீதி ஸ்டேட்டுக்கிட்ட. 24 மட்டுமே, ஒவ்வொரு முறையும் இழந்திருக்காங்க. ஆனால் 24 மட்டுமே எவ்வளோ ப்ராஜெக்டை இழந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் 2.23. இவங்க என்னைய கேள்வி கேட்குறாங்க, ஆந்திராவுக்கு நான் வந்து வழி அனுப்பிச்சி வைக்கிறேன்னு 30 நாளில் வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் நான் ஆன்சர் வச்சுருக்கேன். அவங்க கேட்ட ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் சொல்கிறேன். அப்போலோ டயர்ஸ் வந்து சொன்னாங்க. இது யார் சொன்னது தெரியுமா? திரு ரகுநாதன் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை பார்த்தேன் சன் நியூஸில். அவர் சொன்னார் அப்போலோ டயர்ஸ் வந்து போயிடுச்சுன்னு. அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தற்போது 2 புதிய திட்டங்களை இந்தியாவில் அமைக்க திட்டமிட்டு வருகிறது. ஒரு திட்டம் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ சிட்டிக்கு அருகிலுள்ள அவர்களின் தற்போதைய நிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏற்கனவே பிப்ரவரி 2026 எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு புதிய திட்டம் அல்ல. 2வது திட்டத்திற்காக, ஒரு கிரீன்ஃபீல்டு அல்ட்ரா மெகா திட்டத்திற்காக தமிழ்நாட்டுடன் கலந்துரையாடல் நடத்தியதை தொடர்ந்து அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தென் தமிழகத்தில் நிலம் தெரிவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள முதலீடு ஒரு தனிப்பட்ட திட்டம் என்றும் இது தமிழ்நாடு அரசுடன் நடைபெற்று வரும் கிரீன்ஃபீல்டு திட்ட கலந்துரையாடல்களை பாதிக்காது என்றும் அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2வது, ராயல் என்ஃபீல்டு. தமிழ்நாட்டில் ராயல் என்ஃபீல்டு தற்போது 4 உற்பத்தி ஆலைகளையும் 1 ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆலையையும் இயக்கி வருகிறது. தமிழ்நாட்டிற்கு வெளியே உற்பத்தி தளத்தை கொண்டிருப்பதற்காக ராயல் என்ஃபீல்டு வாரியம் மேற்கொண்ட இடர் குறைப்பு உத்தியின் ஒரு பகுதியாக ஆந்திர பிரதேசத்தில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய ஆலை அதன் 5வது ஆலையாக அமையும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச அரசுடனான கலந்துரையாடல்கள் அக்டோபர் 2025 எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தனது 4வது உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டின் செய்யாறில் துவங்கி வைத்துள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 கையெழுத்திடப்பட்ட ஹைட்ரோ ஸ்டோரேஜ் திட்டத்திற்கான அதானி கிரீன் எனர்ஜியின் முதலீடு தமிழ்நாட்டிலேயே தொடர்கிறது. மேலும் அதனை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அல்லேரியில் முதற்கட்ட பணிகளுக்கான டான்ஜெட்கோ நிறுவனம் அந்நிறுவனத்திற்கு விருப்பம் தெரிவிக்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் சாத்தியக்கூறு மற்றும் பொறியியல் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முதற்கட்ட பணிகளை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் 2வது கட்ட பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் குழுமத்தால் செய்யப்படும் எந்த ஒரு கலந்துரையாடல்களும் அறிவிப்புகளும் தமிழ்நாட்டில் அந்நிறுவனத்தின் தற்போதைய மற்றும் நடைபெற்று வரும் முதலீட்டுகளுக்கு கூடுதலாக ஒரு தனி முன்மொழியப்பட்ட திட்டம் தொடர்பானவை ஆகும். இதை தவிர
இது வரைக்கும் ஒன்றுமே போகல. அவங்க சொன்ன 40 டேஸில் ஒன்றுமே போகல. அவங்க அதுக்கான ப்ரூஃப் தான் இது. அவங்க சொன்ன இந்த ரிலையன்ஸ் சோலார் அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் மேனுஃபேக்சரிங்கும் இத்திட்டம் தொடர்பாக தமிழ்நாட்டுடன் எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படவில்லை. மேலும் இத்திட்டம் குறித்த இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் எந்த ஒரு மாநில அரசுக்கும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் ரிலையன்ஸ் நிறுவனம் எங்களுக்கு தெரிவித்துள்ளது. இத்திட்டம் தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் வெளியிடப்பட்டால் அது நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கு பிறகே நேரடியாக வெளியிடப்படும் என்று அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. கூகுள் டேட்டா சென்டர் இத்தரவு மையத்திற்கு கூகுளின் மதிப்பீடு ஆந்திர பிரதேசத்தில் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு தொடர்ச்சியாக அமைந்துள்ள பரந்த அளவிலான வறண்ட நிலங்களின் இருப்பு, வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை தொகுப்பு, தரவு மைய செயல்பாடுகளுக்கு தேவையான நீர் பயன்பாடு சார்ந்த அம்சங்கள் ஆகியவை முக்கிய காரணங்களாக அமைந்தன அங்கே போகிறதுக்கு. அக்னியாஸ் ஒரு கல்யாணி குரூப் வேம்பூரில் அமைய உள்ள தொழிற்சாலைகளுக்கான சக்தி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் டைகான் ஆகிய நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டுள்ளது. இவ்விரு நிறுவனங்களுக்காக சுமார் 2000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இதே போன்றொரு திட்டத்திற்காக ராமநாதபுரத்தில் ஜீனஸ் நிறுவனத்திற்கு நிலம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏடிஏ அண்டு கேப்ஸ் பெங்களூரிலிருந்து ஏடிஏவை இடமாற்றம் செய்வதற்கான கலந்துரையாடல்கள் டிஎன்டிஐசி மூலம் முன்னதாகவே தொடங்கப்பட்டு மாநில அரசால் இது ஒரு முக்கிய உத்திசார் திட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. அக்டோபர் மாதத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் ஏடிஏ இருந்ததாக அறியப்பட்டது. இருப்பினும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து அந்த செயல்முறை நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அண்டை மாநிலம் ஒன்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளவிருப்பதாக ஏடிஏ அறிவித்துள்ளது. அதே வேளையில் ஏடிஏ உடனான கலந்துரையாடல்கள் தொடங்கிய போது கேப்ஸ் உடனான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கப்பட்டன. ஏடிஏவிற்கான திட்டத்துடன் இணைந்தே கேப்ஸ்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது தமிழ்நாடு கேப்ஸின் செயற்கைக்கோள் மையத்தை அமைப்பதற்கான வாய்ப்பை பெறுவதில் வலுவான நிலையில் உள்ளது. மேலும் இந்த ஏற்பாட்டை முறைப்படுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் சாதகமான முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது யார் சொன்னது? சன் நியூஸில் அவர் பேசின ரகுநாதன், அவருக்கான பதில்கள். நான் முடிச்சிடுறேன் சார். நீங்கள் கேட்ட அந்த ஆதாரத்தோடு நான் சொல்லணும்ல, எந்த இதுவுமே அங்கே போகலன்னு சொல்லி. சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவருக்கான இது நான் சொல்லிக்கிறேன். எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதுன்னு சொன்னதுக்கு. ஹிண்டால்கோ தமிழ்நாட்டுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இத்திட்டம் ஆப்பிள் ஐஃபோன் கேஸ்கள் உரைகளுக்காக உயர்தர அலுமினிய எக்ஸ்ட்ரூஷன்களை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. மேலும் ஆந்திர பிரதேசம் இத்திட்டத்தை தனது மின்னணு பாகங்கள் உற்பத்தி கொள்கையின் கீழ் நிலைநிறுத்தியுள்ளது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டில் ஹைட்ரோ நிறுவனத்திடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட ஒரு அலுமினிய எக்ஸ்ட்ரூஷன் ஆலையை குப்பத்தில் ஹிண்டால்கோ நிறுவனம் இயக்கி வருகிறது. ஏற்கனவே உள்ள இந்த ஆலையில் எக்ஸ்ட்ரூஷன் மேற்பரப்பு மெருகூட்டல் மற்றும் புனையமைப்பு திறன்கள் உள்ளன. இதனால் வேறு இடங்களில் புதிதாக ஒரு ஆலையை அமைப்பதை விட விரிவாக்கம் செய்வது எளிதாகவும் வேகமாகவும் இருக்கிறது. இது ஆந்திர பிரதேசத்தில் ஏற்கனவே உள்ள ஆலையின் விரிவாக்கமே ஆகும்.